இந்த ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்சுக்கு, ஏதாவது இந்த சத்யம் தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் வெள்ளித்திரையில் காமிக்கிறதுக்கு ஒரே ஒரு இன்டென்ஷன் வந்துட்டு ஃபேன்ஸ் இது பார்க்கணும். மொபைல் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ டிவிலேயோ பார்த்தா சினிமாவுக்கு எஃபெக்ட் வராது. சினிமா பார்க்கணுன்னா பெரிய வெள்ளித்திரையில், அதாவது பெரிய வெள்ளித்திரைனால தான் சத்யம் தியேட்டரில் வச்சோம், சின்ன தியேட்டரில் வைக்கல. வைக்கல. அதாவது ப்ரொடியூசர் வந்து என்னதான் படத்துக்கு பின்னாடி இருந்தாலும் நாங்கள் முன்னாடி வச்சு அவரை நடுவில் நிற்க வச்சு அவர் பேச வச்சு பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை. ஏன்னா நீங்கள் தான் இதோட ஓனரே. ஸோ அதனால ப்ளீஸ் கொஞ்சம் இங்கே சென்டர் ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா இங்கே பேசுங்க. அதனால் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எந்த சினிமா எந்த படம் இருந்தாலும் தயவு செய்துட்டு தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா தான் நல்ல படங்கள் வரும், ப்ரொடியூசர் செலவு பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். இந்த படத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல த்ரூவோட அர்த்தமே, த்ரூவ் ஒரு நட்சத்திரத்தோட பேர். நட்சத்திரம் சொன்னால் ஸ்டார். இப்போ த்ரூவ் ஒரு ஸ்டார். அதாவது எல்லாரும் வந்துட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கு பிறந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது த்ரூவ் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வேண்டியே பிறந்திருக்காரு. அப்புறம் த்ரூவுக்கு மேலே த்ரூவ் பற்றி சொல்லணுன்னா த்ரூவோட அப்பா பற்றி தான் சொல்லணும். த்ரூவோட அப்பா, அதாவது ஒரு அம்மா வந்துட்டு 9 மாதம் ஒரு குழந்தை வந்துட்டு அவங்க வயிற்றில் சுமந்துட்டு தான் அவங்கள வந்துட்டு பிரசவம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சினிமா நாங்கள் இந்த வருஷம் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நவம்பரில் கரெக்டாக 9 மாதம் ஆக போகுது. ஒரு அம்மா எப்படி அவங்க குழந்தைய வந்துட்டு பிரசவம் பண்ண மாதிரி இந்த சினிமா வந்துட்டு அவங்க அப்பா 9 மாதமாக த்ரூவ் கூட இருந்துட்டு அவரை வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு. நான் ஏன் திருப்பி த்ரூவோட அப்பான்னு சொல்கிறேன்னா, விக்ரம் சார் சொல்லலைன்னா இந்த 9 மாதமாக விக்ரம் சார் ஒரு நடனம் ஒரு ஸ்டாராக பிஹேவ் பண்ணலை, அவர் ஒரு த்ரூவோட அப்பாவாக தான் பிஹேவ் பண்ணார். அதனால் த்ரூவ் கொடுத்து வச்சுருக்காரு, அதே மாதிரி விக்ரம் சாரும் கொடுத்து வச்சுருக்காரு. ஏன்னா இந்த அப்பா பையனோட ஜோடி 2021 2022 இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் வரும். அந்த படம் வந்துட்டு தமிழ்நாடுல எல்லா ரெக்கார்டுகளை தகர்ந்துட்டு சூப்பர் ஹிட் படமாக இருக்கும். இனி நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை. ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்துட்டு ஸ்க்ரீனில் பாக்கி என்னெல்லாம் இருக்குது, த்ரூவ் எப்படி இருக்காரு பார்க்குறதுக்கு விரும்புகிறீங்க. அதனால் நான் வந்துட்டு மைக்கு நம்ம ரஞ்சனா கிட்ட கொடுக்குறேன்.